பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நன்றாக வைத்திருப்பார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நாம கேட்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே கிரயமாக செலுத்தி இருக்கிறார். ஒரு பொருளை நம்ம மீட்டு கொள்ள வேண்டும், வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒரு காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இல்லை ஒரு இன்னொரு பொருளை மாற்று பொருளாக கொடுத்துதான் ஒரு பொருள் நம்ம வாங்க முடியும். அப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்கும்படிக்கு தம்முடைய இரத்தத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு விலை மதிப்பே இல்லை. ஆண்டவருடைய இரத்தத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு உயர்ந்த தமது இரத்தத்தையே அவர் கொடுத்திருக்கிறபடினாலதான் உங்களை மீட்டு இருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லி சொல்லுகிறார். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கவலைப்படுற? ஜனங்கள் உன் மேல அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உன்னை ஒடுக்குகிறார்களா? உன்மேல கோபப்பட்டு உன்னை நெருக்குகிறார்களா? நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. நீ இருக்கிற அந்த இடத்துல இருந்து உன்னை நான் விடுவிப்பேன். அந்த சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொள்ளுவேன். உன்னை கட்டாயம் நான் சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அவர் நம்மை சந்திக்க வேண்டும்? அவர் தமது விலையேறப்பெற்ற ரத்தத்தையே உங்களுக்கு ஈடாக மீட்கும் பொருளாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அதனால தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே வந்தார். வந்து நமக்காக பாடுபட்டு தமது ரத்தத்தை சிந்தி அவர் மரித்திருக்கிறார். அந்த ரத்தம் உங்களை மீட்கிற அந்த மீட்பின் பொருளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சூழ்நிலையில் நீங்க போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த சூழ்நிலை உங்கள் மேல் ஆளுகை செலுத்தி உங்களை அழுத்தி போடவே முடியாது. ஆண்டவருடைய கரம் உன்னதத்திலிருந்து இப்பொழுது இறங்கி வருகிறது, உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீங்க கலங்காதீங்க.